ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து மியோசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்னெல்லாம் நடக்குது, அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மியோசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன இருக்குது, ப்ரொஃபேஸ் ஒன்று, மெட்டாஃபேஸ் ஒன்று, அனாஃபேஸ் ஒன்று, டெலோஃபேஸ் ஒன்று. இந்த நாலுத்தையுமே இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். நம்ம மைட்டோசிஸில் பார்த்த மாதிரி ப்ரொஃபேஸ்னா என்ன, மெட்டாஃபேஸ்னா என்ன, அனாஃபேஸ் என்ன, டெலோஃபேஸ் என்ன தனித்தனியாக பார்க்க வேண்டாம். அது எல்லாமே தனித்தனியாக போஸ்ட் பண்ண ஒரே ரீசன் அப்படின்னா என்னன்ற ஒரு ஹோல் ஐடியா கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா எல்லாமே இருக்கும். ஸோ இதை ஒரே வீடியோவை நம்ம வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Prophase 1. Prophase of the first meiotic division is typically longer and more complex when compared to the prophase of mitosis. இப்போது மியாவில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மியோசிஸில் நான் சொல்கிறேன். அந்த மியாவில் நடக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே லாங்கராகவும் இருக்கும். லாங்கர் வீடியோஸ் இந்த ப்ரொஃபேஸ் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த ப்ரொஃபேஸ் வீடியோ வந்து கம்மியான டியூரேஷனில் இருக்கும். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து லாங்கர் டியூரேஷனில் இருக்கும். நான் அதை மீன் பண்ணுறேன். ஸோ யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இந்த மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட இந்த ப்ரொஃபேஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதாக இருக்கட்டும், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ், இது எல்லாமே வந்துட்டு லிட்டில் பிட் லாங்கராக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அண்ட் தென் கம்பேர்ட் டு மைட்டாசிஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மியாசிஸில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கர் டியூரேஷன் நடக்கும் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ப்ரொஃபேஸ் அப்படின்னா இதுதான் நடக்க போகுது, டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, இதெல்லாம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருப்போம். பட் இங்கே பாருங்கள், இங்கே தான் இவனே வந்துட்டு ஒரு தனி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜுக்குள்ளே ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. LZPDD எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இத்தனை இந்த வந்து ஷார்ட்டாக எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு தனித்தனி ஸ்டேஜஸாக வந்து நடக்க போகுது. ஸோ அது என்னென்னா வாங்க போய் பார்க்கலாம். It has been further subdivided into following 5 phases. அதான் சொன்ன மாதிரி 5 ஃபேஸாக ஃபஸ்ட்டு வந்து டிவைட் ஆகிருக்குது பேஸ்ட் ஆன் குரோமோசோமல் பிஹேவியர். ஸோ இது எதை வச்சு அந்த 5 டிவிஷன் வந்து பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, குரோமோசோம்ஸ் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது. லெப்டோட்டின் ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி இருப்பான், ஜைகோட்டின் ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் செல் டிவிஷன் அந்த டைமில் வந்து ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். அவனோட அந்த பிஹேவியர் பொறுத்து தான் வந்து 5 விதமாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம்னா, லெப்டோட்டின், ஜைகோட்டின், அடுத்து வந்து பேக்கேட்டின் இருக்குது, டிப்ளோட்டின் இருக்குது, டயகைனசிஸ். உங்களுக்கு சிம்பிளாக ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா LZPDD, LZPDD அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து சிம்பிளாக இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டிடி அக்கா ஞாபகம் இருக்குல்ல, சாம்பார் அக்கா, நம்ம சாம்பார் அக்கா இருக்காங்கல்ல, எல் ஷேப்பு ஜிப்பு வச்சுருக்கிற பேக் வச்சுருக்காங்க, நம்ம டிடி அக்கா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் ஷேப்பு ஜிப்பு வச்சுருக்கிற பேக்கை வந்து டிடி அக்கா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? இதில் வந்து இந்த டிடி வந்துட்டு இல்லை ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் வருமா, டிப்ளோட்டின் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கைனசிஸ் நான் எப்பயுமே சொல்கிறதுன்னா, உங்களுக்கு இந்த கைனசிஸ் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல என்ன நடக்க போகுது, ஸ்பிளிட்டிங், பெரிய அப்படியே வந்து கட் ஆஃப் போகுது அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இப்போ இந்த சைட்டோகைனசிஸ் பாருங்கள், இல்லை கேரியோகைனசிஸ் பாருங்கள், இந்த மாதிரி டிவிஷன் நடக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து அது லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் இருக்கும். சைட்டோகைனசிஸ் லாஸ்ட் ஸ்டெப், கேரியோகைனசிஸ் தான் லாஸ்ட் ஸ்டெப். அந்த மாதிரி இங்கே டயாகைனசிஸ் வருது, இல்லை கைனசிஸ்னு வருது. ஸோ இட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். அதுக்கு முன்னாடி டிப்ளோட்டின் வரும். ஸோ எல் ஷேப் ஜிப் வச்சுருக்க எல் ஷேப் இருக்கிற ஜிப்பை வச்சுருக்க பேக்கு டிடி அக்கா வச்சுருக்காங்க, அதான் நம்ம சாம்பார் அக்கா வச்சுருக்காங்க. ஸோ எல் ஃபார் லெப்டோட்டின், Z ஃபார் ஜைகோட்டின், P ஃபார் பேக்கேட்டின், D ஃபார் டிப்ளோட்டின் அண்ட் D ஃபார் டயகைனசிஸ். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். டியூரிங் லெப்டோட்டின் ஸ்டேஜ் the chromosome become gradually visible under the light microscope. ஸோ லெப்டோட்டின் ஸ்டேஜில் என்ன நடக்குது, லெப்டோட்டின் லைட் மைக்ரோஸ்கோப் LL. லெப்டோட்டின் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் மைக்ரோஸ்கோப்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து கிராஜுவலாக விசிபிளாக தெரியும், நல்லா வந்துட்டு அப்படியே பிரகாசமாக வந்து தெரியும். ஓகேங்களா? த காம்பாக்ஷன் ஆஃப் குரோமோசோம் கண்டினியூஸ் த்ரூ அவுட் லெப்டோட்டின். நம்ம முன்னாடியே வந்து ப்ரொஃபேஸை பற்றி பார்த்துருந்தோம், டீட்டெயில்டான வீடியோவில் பார்த்துருந்தப்போ அங்கே என்ன நடக்குது, அந்த வந்து கண்டென்சேஷன் இருக்கும். நம்மளோட நம்ம ஹெட்செட்டு இதில் இருக்கும், அது வந்து தனியாக இப்படி செப்பரேட்டான ஒரு ஹெட்செட்டாக எடுத்து வச்சுருப்பீங்கல்ல, அதே மாதிரி அந்த அந்த பஞ்ச் ஆஃப் அந்த கிளம்ஸியாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக நடக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த காம்பாக்டாக இருந்தது மாறிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருக்கிற அந்த ஸ்டஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மாறும். இது எல்லாமே அப்படியே வந்து கிளியராக விசிபிளாக வந்து லைட் மைக்ரோஸ்கோப்லேயே தெரியுது. ஸோ அதனால தான் இதை வந்து லெப்டோட்டின் ஸ்டேஜை வச்சுருக்காங்க. லெப்டோட்டின் ஸ்டேஜ்னு ஒரு கிளாரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதே லெப்டோட்டின் வச்சுருக்காங்க, லைட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து விசிபிளாக தெரியுது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபாலோட் பை த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ், தட் இஸ் கால்டு ஜைகோட்டின். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு புரிஞ்சுல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து காம்பாக்ஷன் நடந்துட்டுருக்கு.
அந்த காம்பாக்ஷன் நடக்கிற வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பில் நல்லா விசிபிளாக தெரியுது. அதனால வந்து அது லெப்டோட்டின் பேர் கொடுத்து ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ இங்கே ஜைகோட்டின் ஒன்று கொடுத்துருக்கான். லெப்டோட்டின் லைட்டுன்னு பார்த்தாச்சு. ஜைகோட்டின் என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜைகோட்னால என்னது, ஸ்பெர்ம் ப்ளஸ் எக் அந்த மாதிரி வந்து ஒரு டேர்ம். ரெண்டு விஷயம் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஜைகோட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஜைகோட்டின் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்போது இங்கேயே ஏதோ சம்திங் வந்து சேரதான் போகுது. அது என்ன சேருதுன்னு பார்ப்போம். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் குரோமோசோம் ஸ்டார்ட் பேரிங். பார்த்தீங்களா, வந்துருச்சு பார்த்தீங்களா, பேர் ஆகுது, ரெண்டுமே சேருது. ஸோ பேரிங் நடக்கிற இடத்துலனால இங்கே வந்து ஜைகோட்டின்னு வச்சுருக்காங்க. குரோமோசோம் ஸ்டார்ட் பேரிங் டுகெதர் அண்ட் திஸ் ப்ராசஸ் அசோசியேஷன் வித் இட் இஸ் கால்டு சினாப்சிஸ். Such paired chromosomes are called homologous chromosome. Electron micrographs of this stage indicate that the chromosome synapsis is accompanied by the formation of complex structure called synaptinymal complex. The complex formed by the pair of synapsed homologous chromosomes is called bivalent or tetrad. புரிஞ்சா? ஏதோ என்னடா நீ வாட்டுக்கு படிச்சுட்டு புரிஞ்சா அப்படின்னு கேட்குறது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. சரி வாங்க, ஃபஸ்ட் நான் எழுதி வச்சிருக்கேன் நிமோனிக்ஸ் பார்த்துக்கோங்க. லெப்டோட்டின் வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பு. இது வந்து ரொம்பவே ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். அந்த காம்பாக்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து நடக்குது. இப்போ ஜைகோட்டின் பாருங்கள், நம்மளே சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் ப்ளஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஜைகோட்டின் ஃபார்ம் ஆகுது. இங்கே பேரிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் நடக்க போகுது. அதே மாதிரி இங்கே வந்து பேரிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்ன நடக்குது, இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு குரோமேட்டிக் தான் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு, ஒருத்த மட்டும் தான் இருந்திருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே இங்கே டபுள் ஆகிடுச்சு, இது ரெண்டும் வந்து பேர் ஆகிடுச்சு. புரிஞ்சா? இப்போ இந்த பேர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சினாப்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சா? இந்த சினாப்சிஸ் இருக்குல்ல, சினாப்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா இந்த இந்த இடத்துல வாயேன், இங்கே ஒரு குரோமோசோம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு குரோமோசோம் இருக்குது. இந்த குரோமோசோம் நடுவில் வந்து இப்படி 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 வெப்பு மாதிரி சின்னதாக சேர்ந்து அப்படியே வந்து பிடிச்சிக்குது. இந்த ஃபிம்ப்ரியே இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா இல்லை சின்னதாக இந்த மொட்டை அடிச்சதுக்கப்புறம் இந்த மொட்டையில் துளிர் விட்ட மாதிரி முடி இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி இந்த முடியை பார்த்தோன்னா இந்த ரெண்டு அப்படியே சேர்ந்து ஜாயின் ஆகுது. அந்த சின்னதாக அந்த ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது போய் இப்படி வந்து ஜாயின் ஆகுது. இதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது, ஜைகோட்டின் ஸ்டேஜில் வந்து பேரிங் நடக்குது. பேரிங் டுகெதர் இங்கே ஒன்று இருந்தது வந்து இன்னொன்று சேர்ந்து பேர் ஆகுது. நான் முன்னாடி இதில் என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் வந்து அப்படியே ரெண்டாக வந்து பேர் ஆகுது. இந்த பேரிங் நடக்குது. புரிஞ்சா? பேரிங் வந்து நடந்துருச்சு. பேரிங் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், ரீகாம்பினேஷன் நடக்கும். ரீகாம்பினேஷன் நடக்கணும்னா என்ன செய்யணும், ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேரும், ரெண்டு பேரும் நெருக்கமாகணும். ரெண்டு பேர் நெருக்கமாச்சுன்னா இன்னொன்று வந்து முளைச்சி வரும். பாய் பெஸ்ட்னு கேட்டால் அது கிடையாது, நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த சின்னதாக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப நெருக்கமாக இணைச்சு உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஜைகோட்டின் ஸ்டேஜில் நடக்குது. இங்கே வந்து பைவேலண்ட் ஆர் டெட்ராய்டுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒன்றுமே கிடையாது. இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பையன் இருக்கான்ல, இவனை தான் வந்து பைவேலண்ட். ரெண்டு இருக்குது, இவன் வந்து ஒரு குரோமோசோமு, இது வந்து ஒரு குரோமோசோமு. இப்போ வந்து ரெண்டு இதாக இருக்குது, அதனால பைவேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 4 குரோமேட்டிட் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4 செட் ஆஃப் குரோமேட்டிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். எதர் இது பேராக பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர், இது ஒரு பேர், ஸோ பைவேலண்ட். அப்படி இல்லை தனித்தனியாக குரோமேட்டிடாக நான் பார்ப்பேன் அப்படின்னா டெட்ராய்டு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஜைகோட்டின் ஸ்டேஜில் வந்து நடக்க போகுது. புரிஞ்சிச்சா? ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. However, these are more clearly visible in the next stage. என்னதான் இப்படி நடந்துட்டு இருந்தாலும் இதை வந்து தெளிவாக தெரியறது வந்து அடுத்த ஸ்டேஜில் தெரிய போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The first two stages of the phase are relatively short-lived compared to the next stage, that is packaging. இப்போது இவங்க ரெண்டு பேர்த்து யாரோட கம்பேர் பண்ணுறானுங்க, பேக்கெட்டிங்கில் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஷார்ட் டியூரேஷனாக வந்து இருப்பானுங்க, சம்பவக்காரங்க ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் தான் இருப்பானுங்க. பட் யார் கூட கம்பேர் பண்ணுறோம், பேக்கெட்டின் கம்பேர் பண்ணுறப்போ பேக்கெட்டின் வந்து கொஞ்சம் லாங் டியூரேஷனில் வந்து செயல்படுறான். இந்த லெப்டோட்டின் ஜைகோட்டின் வந்து கொஞ்சம் கம்மியான டியூரேஷனில் வந்து செயல்படுறானுங்க. புரிஞ்சா? அண்ட் தென் டியூரிங் தி ஸ்டேஜ், அதாவது பேக்கெட்டின் ஸ்டேஜில் டியூரிங் தி ஸ்டேஜ் 4 chromatids of each bivalent, 4 chromatids of each bivalent, 4 chromatids of each bivalent, 4 chromatids of each bivalent. ஒவ்வொரு பைவேலண்ட், ஒரு பைவேலண்ட்டில் அதாவது 1 2 2 சேர்ந்து பைவேலண்ட்டு. இந்த ஒரு பைவேலண்ட்டில் எவ்வளோ இருக்குது, 4 chromatids, 4 chromatids இருக்குதா, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4 chromatids, 4 அந்த chromatids of each bivalent, 2 pairs. Chromosome became distinct and clearly appear as tetrads. ஸோ இது வந்து தனியாக அப்படியே பிரிஞ்சு 4 டெட்ராடாக வந்து நம்மளுக்கு வந்து நல்லா விசிபிளாக தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா?
நல்லா புரிஞ்சில்ல, மண்டையில் ஏறிச்சில்ல. This stage is characterized by the appearance of recombination nodules at the sites at which crossing over occurs between non-sister chromatids of the homologous chromosomes. Crossing over is the exchange of genetic material between the two homologous chromosomes. Crossing over is also enzyme-mediated process, and the enzyme involved is called recombinase. Crossing over leads to the recombination of genetic material of the two chromosomes. Recombination between the homologous chromosomes is completed by the end of the packaging, leaving the chromosome linked at the sites of crossing over. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸானதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் சொல்கிறானுங்க. இப்போது இது வந்து ஒரு குரோமாட்டிடு. இது வந்து ஃபஸ்ட் வந்து பேரிங் நடந்துருச்சு. பேரிங் நடந்து ரெண்டாக சேர்ந்துருச்சு, ஜோடி சேர்ந்துருச்சு. இப்போ வந்து ரீகாம்பினேஷன் நடக்கணும். ரீகாம்பினேஷன் நடக்கணும்னா என்னென்ன ஃபார்ம் பண்ணணும்? சினாப்டினிமல் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒன்னோட வந்து நெருக்கமாக சேர்த்து பிடிச்சிரும். நெருக்கமாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிஸ்டர் காம்ப்ளெக்ஸில் நெருக்கமாக சேர்த்து பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு புது ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகிருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும்? கிராசிங் ஓவர் வந்து நடக்கும். கிராசிங் ஓவர் இந்த எக்ஸ் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ஷேப் இருக்க இந்த ரெண்டுமே சேர்ற இடத்துல தான் வந்து கிராசிங் ஓவர் நடக்க போகுது. கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா ரீகாம்பினேட் என்ன ஆகும்? ப்ளூ பாதி ஒயிட்டை ஷேர் பண்ணணும், ஒயிட் பாதி ப்ளூ ஷேர் பண்ணணும். எனக்கு நான் ஒன்னே கொடுக்குறேன், ஒன்னே நீ எனக்கு முழுசாக கொடுத்த அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க. இதை வந்து எல்லாமே வந்து ஒரு என்சைம் ரிலேட்டடான ஒரு ப்ராசஸ். இந்த கொடுத்தல் வாங்கல்லாம் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப்போ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டாக சின்ன பயலோ இந்த மாதிரி யாராவது ஹெல்ப்புக்கெலாம் கூப்பிடுறீங்கல்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற அந்த நபர்கள் வந்துட்டு ரீகாம்பினேஷன் என்ஜைன்ஸ். அதாவது நீங்கள் ஒருத்தமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க தெரியுமா, மச்சான் யாரோட வெளியே போகிறேன்டா, நீ வந்து கொஞ்ச நாள் டேக் கேர் பண்ணி கூட, நான் உங்க கூட தான் இருக்க மாதிரி சமாளிச்சு கூட, நீ தானே எங்கள் பற்றி எப்படியாவது அவுட்டிங் போகிறதுக்கு செலவு காசு கொடுக்கணும், பைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டப்ஸ்லாம் பண்ணுவோம் தெரியுமா. அந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற நண்பர்கள் தான் வந்து ரீகாம்பினேஷன் என்ஜைம். அண்ட் தென் ரீகாம்பினேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிளியர்லி விசிபிள் டெட்ராட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே ரீகாம்பினேஷன் ஆனது நல்லா தெளிவாக வந்துட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சில்ல. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் ரீகாம்பினேஷன் பிட்வீன் த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் பை த எண்ட் ஆஃப் பேக்கெட்டிங். பேக்கெட்டிங் நடந்து முடிகிறப்பவே சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதாவது ரீகாம்பினேஷனும் நடந்து முடிஞ்சிருக்கும். லீவிங் த குரோமோசோம்ஸ் லிங்க்ட் அட் த சைட்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் அந்த தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். பட் அந்த கிராஸ் ஓவர்லாம் நடந்து முடிஞ்சு இவன்கிட்ட பரிமாறி இருப்பான், இவன்கிட்ட பரிமாறி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அன்பால் இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இறந்துருப்பாங்க. பட் அப்படியே கை கோர்த்த மணியாக தான் இருப்பாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக அப்படியே பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் தென் அடுத்தது வந்து த பிகினிங் ஆஃப் டிப்ளோட்டின் இஸ் ரெகக்னைஸ்ட் பை த டிசல்யூஷன் ஆஃப் த சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ். ஸோ டிப்ளோட்டின் ஸ்டேஜில் ஒன்று தான் நடக்க போகுது. சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் த டெண்டன்சி ஆஃப் த ரீகாம்பினேட்டட் homologous chromosomes are bivalent, separate from each other except the site of crossovers. These X-shaped structures are called chiasmata. In oocytes of some vertebrates, diplotin can last for months or years. So diplotinல பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கிராசிங் ஓவர் நடக்குது. இந்த எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல தான் வந்து ரீகாம்பினேஷன் நடக்குது. ப்ளூ வந்து வயலட் கொடுக்குது, வயலட் வந்து ப்ளூ கொடுக்குது. அது ஒரு ஆண் வந்து தன்னோட பாதியை வந்து பெண்ணு கொடுக்குறாங்க, அந்த ஒரு பெண் வந்து தன்னோட மீதியை வந்துட்டு ஆணை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க கேட்டால் பிரியாமல் அப்படி இணைந்து தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும், அப்படியே இந்த சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பேர் இவ்வளோ நெருக்கமாக இருந்ததால் போதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கிற துளிர்லாம் கட் பண்ணுற மாதிரி மொத்தமாக அது அப்படியே கட் ஆஃப் ஆகி ஷேட் ஆஃப் ஆகி விழுக ஆரம்பிச்சிடும். என்ன தான் அவங்க இதானாலும் அந்த எக்ஸ் ஷேப்பில் அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது மட்டும் வந்து அப்படியே அட்டாச்சாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இது ரெண்டுமே சேர்ந்து இப்படி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ் சரியா. பட் இந்த டிப்ளோட்டின் ஸ்டேஜில் என்ன வரும், இப்போ அந்த பெண் எடுத்தோன்னா அப்படி காணாமல் போச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த இடத்துல எல்லாமே காணாமல் போயிடும். எக்ஸப்ட் இந்த ரெண்டு சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற சைட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து சினாப்டினிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து காணாமல் போயிடும், மொத்தமாக டிஸப்பியர் ஆகிரும். புரிஞ்சா? இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கயாஸ்மேட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பைவேலன்ஸ் இருக்குல்ல, பைவேலன்ஸ் இது ரெண்டும், இது ஒரு வேலண்ட் இது ஒரு வேலண்ட், ரெண்டு சென்ஸ் தான் பைவேலண்ட். ரெண்டு வேலண்ட்டுமே தனித்தனியாக செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலி இன் oocytes ஆஃப் சம் வெர்டிபிரேட்ஸ். oocytesனா யார், பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த எக், அதுதான் வந்து oocytesனு சொல்லுவாங்க. அந்த oocytes ஆஃப் சம் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்னா யார், நீங்களும் நான் வெர்டிபிரேட் கிடையாது, நானும் வெர்டிபிரேட் தான். ஐ மீன் oocyte என்கிட்ட கிடையாது, என்கிட்ட வந்து வேறு இருக்குது. உங்ககிட்ட இந்த oocyte இருக்குல்ல, இந்த oocyteல சம் வெர்டிபிரேட்ஸ் இருக்கீங்களா, உங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைல்டுஹுட்லேயே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் 12th சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு செட் ஆஃப் எக்ஸு வந்து உங்களுக்கு
நீங்கள் வந்து எம்ப்ரியோ இருக்கிறப்பவே உங்களுக்கு எல்லாமே ஃபார்ம் ஆகி முடிஞ்சிடும். அண்ட் தென் ஃபர்தராக அதுக்கப்புறம் வந்து செல் டிவிஷன் நடந்து பிரேக் டவுன் ஆகி நீங்கள் ஒரு எக்கெல்லாம் ஃபார்ம் பண்ண ஸ்டேஜுக்கு வந்து அந்த பேரிட்ஸ்லாம் நடக்கிறதுலாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் தான் நடக்கும். அந்த இன்பிட்வீன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து இந்த மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் தான் வந்து அந்த நீங்கள் வயசுக்கு வரக்கூட முன்னாடி இருக்கக்கூடிய டியூரேஷன், அது வந்து ப்ரிப்பரேஷன் ஃபேஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபேஸோ ஏதோ ஒரு சம்திங், அந்த இதுதான் வந்து இந்த கயாஸ்மெட்டா ஸ்டேஜ்லேயே நின்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா? இங்கே 12th இருக்க கான்செப்ட் தான் இங்கேயே பேஸாக இருக்குது. இதுவே நீ படிக்காமல் போயிட்டான்னா அங்கே போய் மறந்துடும். இது என்ன கதை, என்ன மேட்ச், என்ன டீம் வந்து புரியாத, அதை உட்காந்து அங்கே போய் மக்க படிச்சுட்டு இருப்பேன். இங்கே புரிஞ்சுக்கோ. இந்த கயாஸ்மெட்டா ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி இணைந்த கைகள் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து பல வருஷம் காதலாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்போ வேணால் கரங்கோட்டுக்கலாம், எப்போ சம்பவம் நடக்கும், ஐ மீன் காதல் கல்யாணம் நடக்கும், அப்போ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இணைந்த கைகளாக இருக்குன்னு இருக்குல்லைங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கேயே நடக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ மென்ஷன்ட் ஹியர். ஓகே, இதெல்லாம் வந்து டிப்ளோட்டின்ல நின்றுது. Then final stage, diakinesis. The final stage of the mitotic profession is diakinesis. This is marked by the terminalization of chiasmata. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிடிச்சி ஸ்ட்ராங்காக சண்டை போட்ட எல்லாமே போதும். உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகிடலாம். அதாவது கல்யாண வாழ்க்கை நீங்கள் ஸ்மூத்தாக முடிஞ்சிடலான்ற மாதிரி உங்களோட அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்கள் போதும். இறுக்கி பிடிச்சி சண்டை போட்டதில் போதும், நீங்கள் இப்படி கை பிடிச்சி சண்டை போட்டது பொண்ணா நின்று போராடினது போதும், உங்களுக்கு ஒரு விடியல் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. விடியல்னு வந்து ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வராதீர்கள். ஸ்டாலின் மாமாவுக்கு நான் மெசேஜ் அனுப்பலாம், ரிப்ளை பண்ண மாட்டார். என்னோட ரோடு வந்து ரொம்ப மோசமாக நடந்து இடிந்து விழுந்து என்னோட மனசு கூட அவ்வளோ உடையலை. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாலைகள் ரொம்ப மோசமாக உடஞ்சு கிடந்திருக்கு. அதுக்கு நான் போய் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணி பார்த்தேன், மேயராக்காவுக்கு ரிப்ளை பண்ணி பார்த்தேன், மேயராக்காவுக்கு மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன், யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. வெரி ஒஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் சொசைட்டி. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ அந்த டயகைனசிஸ் இருக்குல்ல, டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் fully condensed and the mitotic spindle is assembled to prepare the homologous chromosome for separation. ஸோ இந்த ஒன்றா பிடிச்சிருந்த கைகள் வந்து பிரிஞ்சிருச்சு. அண்ட் தென் குரோமோசோம் இருக்குது பார்த்தீங்களா, குரோமோசோம்ஸ்லாம் வந்து ஃபுல்லி கண்டென்ஸ்டு, நல்லா வந்து கண்டென்ஸ் ஆகி தனியாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிரிஞ்சு வந்துடுது. அந்த மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்னால் என்னது, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் போகும் தெரியுமா, அதெல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு பை எண்ட் ஆஃப் த டயகைனசிஸ். டயகைனசிஸோட முடிவில் என்ன ஆகும் அப்படின்னா, நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் ஆயிடுது, நியூக்ளியர் என்வலப் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. டயகைனசிஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் மெட்டாஃபிசிக் வந்து பொருட்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டயகைனசிஸ் வந்து சிமிலர் டு அப்படியே அந்த மைட்டாட்டிக் டிவிஷன் மாதிரி. மைட்டாட்டிக்கில் நம்ம பார்த்தா அந்த ப்ரொஃபைல் நடக்குது பார்த்தீங்களா, எல்லாமே காணாமல் போகுது, அப்படியே டிஸப்பியர் ஆயிடும், நியூக்ளியர் என்வலப் காணாமல் போயிடும். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. பட் இங்கே என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம முன்னாடி பார்த்தா அந்த மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே ஒரு குரோமோசோம் இருக்கும், அது அப்படியே நடக்கும். பட் இங்கே வந்து இப்படி பைவேலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, 4 குரோமோசோமாக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துட்டு 4 குரோமோசோமாக இருக்கிற 4 குரோமாட்டிட் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பைவேலண்ட் தான் வந்து டிவிஷனுக்கு வந்து போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்து ப்ரொஃபேஸ் 1, 4 நாளாக ஜொலியாக இருக்குல்ல, இது வந்து இப்படி போகுது. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாஃபேஸ், அப்படியே நெக்ஸ்ட் டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம்னா மைட்டோசிஸில் இவன் ஒருத்த மட்டும்தான் வந்து அப்படியே போக போகிறான், புரிஞ்சா. ஆனால் இங்கே நம்ம மியாசிஸில் பார்க்குறப்ப இப்படி பேர் ஜோடிகளாக வந்து போகிறாங்க. மியாசிஸ் 1ல் வந்து பேர்ஸ் வந்து போகுது. The bivalent chromosomes align at the equatorial plate. The microtubules from the opposite poles of the spindle fiber attached to the kinetic core of the homologous chromosomes. நம்ம அப்படியே முன்னாடி பார்த்த மாதிரி தான். மெட்டாஃபேசிக் பிளேட்டில் வந்து ப்ரொஃபேஸில் வந்து ஸ்பைடர்மேன் வெப் விடுவான். அந்த வெப் விட்டது போய் வந்து கைனட்டா கோரில் வந்து மெட்டாஃபேஸில் அட்டாச் ஆகி அவள் அப்படியே நடுநேர்னத்துக்கு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துடுவான். அனாஃபேஸில் நடக்கும், homologous chromosome separate while the sister chromatids remain associated with the centromeres. ஸோ அதே மாதிரி பிடிச்சிருப்பான், ப்ளூ மட்டும் போகும், இன்னொரு பாதி ப்ளூ வந்து இந்த சைடு வந்துடும், இங்கே ஒரு பாதி ரெட் இருக்குன்னா இங்கே ஒரு பாதி ரெட்டாக வந்துடும். அப்படியே வந்து ரெண்டுத்தையும் புல் பண்ணி இழுப்பான், அப்படியே பாதியாக செப்பரேட் ஆகிடும். அண்ட் தென் ஃபைனலி டெலோஃபேஸ், இந்த நியூக்ளியர் மெம்பரேன் அந்த நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர். அப்படியே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரொஃபேஸ் இருக்குல்ல, ப்ரொஃபேஸில் எப்படி வந்து இதெல்லாம் காணாமல் போச்சோ அதெல்லாம் திருப்பி வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருந்தேன், லெக்சர் பார்த்தவங்களுக்கு புரியும். அதே தான் எல்லாமே திருப்பி நடக்க போகுது. எல்லாமே இங்கே எல்லாமே ஜோடியாக நடக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டயாட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இந்த நியூக்ளியஸ் அந்த ரீஅப்பியர் ஆகுது. சைட்டோகைனசிஸ் ஃபாலோஸ் அண்ட் திஸ் இஸ் கால்டு டயாட் ஆஃப் செல்ஸ். டயாட் 2 இது ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டயாட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே 2 குரோமோசோம்ஸ் இருக்குது, எல்லாமே 2 இருக்குது. இது நார்மலாக நடந்துருச்சுன்னா இது ஒரு மைட்டாசிஸாக நடக்க வேண்டியது. பட் இங்கே ஒரு மியாசிஸ்ன்ற ப்ராசஸ்னால வந்து பேராக இருந்து இப்போ சிங்கிளாக வந்திருக்காங்க, என்ன கதை என்ன மேட்ச்சு அப்படின்றனால இது வந்து டயாட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
Although in many cases the chromosomes do undergo some dispersion, they do not reach the extremely extended state of the interface of the nucleus. The stage between the two mitotic division is called interkinesis, and it is generally short-lived. There is no replication of DNA during interkinesis. Interkinesis is followed by the prophase 2, as much simpler prophase than the prophase 1. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 2 ஸ்டேஜ் சொல்லியிருக்கானுங்களா, மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. இந்த மியாசிஸ் 1 வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸு, மியாசிஸ் 2ன்றது ஒன்று இன்டர்ஃபேஸு. இந்த 2 இன்டர்ஃபேஸ் வந்து இது வந்து எல்லாமே இன்டர்ஃபேஸில் சாரி, இது வந்து கைனசிஸ், இது வந்து கேரியோகைனசிஸ், இதுவுமே ஒரு கேரியோகைனசிஸ் தானே. இதுலேயும் வந்து செல் டிவிஷன் நடக்க போகுது, இந்த நியூக்ளியர் டிவிஷன் நடக்க போகுது, இதுலேயும் வந்து நியூக்ளியர் டிவிஷன் நடக்க போகுது. இப்போ இந்த மாதிரி 2 நியூக்ளியர் டிவிஷனுக்கும் நடுவில் நடக்கிறது வந்து கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேரியோகைனசிஸில் இன்டர்கைனசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப வளரிட்டேன், ரியலி சாரி. இன்டர்கைனசிஸ், கைனசிஸ்னால் என்னது, ஒரு டிவிஷன், ஒரு டிவிஷன் வந்து நடக்க போகுது. மியாசிஸ் 1ன்றது ஒரு செட் ஆஃப் டிவிஷன், அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு டைம் டிவைட் ஆக போகுது. இந்த நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் எடுத்துக்கும். ஓகே, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், ஹேவ் அ கிட்கட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குட்டியோண்டு ஒரு சின்ன டைம் டியூரேஷன் எடுத்துக்கும். அந்த குட்டியும் டைம் அந்த டியூரேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் இன்டர்கைனசிஸ். இவன் இப்போ தான் வந்து பெரிய செல்லாக இருக்கிறான், இவன் வந்து பிரித்து 2ஆக வந்து பிரிஞ்சுட்டான். இவன் பிரிஞ்சவன் வந்து அடுத்து சும்மா இருப்பானு கேட்டால், இவன் வந்து அடுத்த செட் ஆஃப் டிவிஷன் வந்து அடுத்த ஸ்டேஜ் 2 ஆஃப் டிவிஷனுக்கு வந்து போகிறான். அந்த ஸ்டேஜ் 2 ஆஃப் டிவிஷன் போகிறதுக்கப்போ, சார் அடி வாங்குறதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் மூச்சு வாங்குற டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அந்த மூச்சு வாங்குறதுக்கு 2 நிமிஷம் டைம் வாங்க போகுது. அந்த குட்டியும் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இன்டர்கைனசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்கைனசிஸில் வந்து எந்த விதமான டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் வந்து நடக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு வந்து இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்துருந்தோம். 2 மியா ஸ்டேஜ் இருந்தாலும் ஒரே ஒருத்தன் தான் வேலை பார்க்க போகிறான், ஒரே ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவ்வளோதான். அந்த ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரோஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பலாம் காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ப்ரோஃபேஸ் 1 கம்பேர் பண்ணுறப்போ ப்ரோஃபேஸ் 2 வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் நடக்கும். சரி, சாத்திக்கிட்டு மூடிட்டு போய் படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்பவே டீட்டெயிலாக மியாசிஸ் 1 பற்றி பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மியாசிஸ் 2 பற்றி பார்த்துட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ் அடுத்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே இந்த சாப்டர் வந்து முடிச்சிடலாம். ஓகே கைஸ், லவ் யூ, டாடா.